உங்களுக்கு ஆறுதல் தர விஷயம் அப்படிங்கிறது ஒரு புத்தகமாக மாற்றிக்கோங்க, உங்களுக்கு புக்ஸாக மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அழும்போதும் சரி, எவ்வளோ நாள் ஒருத்தவங்க நம்மளை அழ வைப்பாங்க. ஒரு நாள் அழுவோம், 2 நாள் அழுவோம், ஒரு வாரம் அழுவோம், ஏன் ஒரு வருஷம் கூட நம்ம அழலாம். அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த அழுகைங்கிறது விஷயத்த நம்ம மாற்றிட்டு இன்னொரு விஷயத்தில் நம்ம அதை மாற்றி தானே ஆகணும். நம்மளோட இப்போ நான் என்னையும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஜிம் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஜூம்பா போகிறதாலும் எல்லா பெண்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ நீங்கள் செய்யலாம். யாருமே உங்களை கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களோட விருப்பம், நீங்கள் உங்களோட சம்பாத்தியம், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்க, சரிங்களா? ஸோ அதனால் அப்படிங்கிற போது நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இப்போ டான்ஸுக்கு போவோம், இல்லைனா யோகா அந்த மாதிரி ஏதாவது கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா நம்ம போய் ஜூம்பா அந்த மாதிரி டான்ஸிங் கிளாஸஸ்லாம் நம்ம போவோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் படிக்கணும் நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா எதையிலுமே டைவர்ஷன் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஒன்லி படிப்பு. அது இப்போ உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலனாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களை நம்பி ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் 40 வயசாக இருந்தாலும் சரி, 45 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இனிமேல் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த அரசு வேலைக்கு நம்ம போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் தொடங்கலாம் நான் சொல்வேன். அதாவது உங்களுக்கு யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் பீர்மா நுஸ்ரத். நான் இப்போ விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் நேர்முக உதவியாளராக நான் நடந்து முடிஞ்ச 2024ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்ச குரூப் 2 எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணி இப்போ நேர்முக உதவியாளராக பணிபுரிஞ்சு வந்துட்டுருக்கேன். இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன் என்னோட முதல் முயற்சி. எனக்கு அரசு வேலை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டன்ஸ் நமக்கு தர்றது, ஒரு தன்னம்பிக்கை தர்றது. முதல்ல ஒரு பெண் பொருளாதார ரீதியாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாலே, ஒரு ஃப்ரீடம் கிடைச்சாலே அவங்க அவங்களோட டிசிஷன் அவங்களே எடுத்துக்க முடியும். இனிமேல் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த அரசு வேலைக்கு நம்ம போகலாமா போக வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷனில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களை நீங்கள் நம்பி நீங்கள் தொடங்கலாம் நான் சொல்வேன். அதாவது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணலையா கவலைப்படாதீங்க, அப்பா சப்போர்ட் பண்ணலையா கவலைப்படாதீங்க, இப்போ உங்களோட கணவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் சரி, நம்ம முன்னெடுத்து போகணும்னு நினைக்கணும் சரி, ஒரு அரசு வேலை வாங்கணும்னு நினைக்கும் போதும் சரி, கண்டிப்பாக தடைகள் சொல்லதான் செய்வாங்க. அந்த 4 பேர்னா அந்த ஒரு தடை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீங்கள் இதை பண்ணாதீங்க, எப்படி நீ ஒரு பெண், நீ எப்படி வீட்டு வேலையை பாரு, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குற, நீ எதுக்கு படித்து முன்னேறி அப்படி நீ படித்து முடிச்சு நீ பெரிய இடத்துக்கு போக போறியா அப்படிலாம் நம்ம 1008 எப்போவுமே பாசிட்டிவாக சொல்கிறவங்கள விட நெகட்டிவாக சொல்கிறவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் என்னைக்கு அந்த தடையெல்லாம் உடச்சி ஒரு இடத்துக்கு வர்றீங்களோ அப்போ உங்களுக்கு தெரியும் உண்மையாக. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் செஞ்சது கரெக்டு தான், நாங்கள் தான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா நான் அந்த விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா நான் படிக்கும்போது நான் ஃபேஸ் பண்ணதுக்கும் நான் படித்து முடித்து வேலைக்கு வந்ததுக்கப்புறம் என்னை ட்ரீட் பண்ணுற விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அதுதான் நான் ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்லுவேன், எப்போவுமே தளர்ந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலனாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக உங்களை நம்பி ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் 40 வயசாக இருந்தாலும் சரி, 45 வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் 24 வயசில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி 30 வயசில் தான் எனக்கு அரசாங்க வேலை கிடச்சிச்சு. என்னை நம்பினவங்க கூட கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, நீ வேஸ்ட் ஆஃப் டைம், நீ டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுற, இது உனக்கு கிடைக்கவே செய்யாது. நானுமே அதை நம்பவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி ப்ராசஸ் என்னைக்கு நான் ஒரு கட்டத்தில் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் வர வரைக்குமே எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. கடைசியில் என்னைக்கு நான் பாஸ் ஆகி அந்த ரேங்குக்குள்ளே நான் வந்தனோ அப்போ தான் உண்மையாக நம்ம போட்ட எஃபோர்ட் எதுவும் வேஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் முக்கியமாக பெண்கள் ஒரு எத்தனை வயசானாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நீங்கள் நம்பி படிங்க. இப்போ பெண்கள் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா, ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால சரி, அந்த நிறைய பேரோட பழகாத ஒரு சோஷியல் சொசைட்டியில் நம்ம நிறைய போய் பார்த்து வெளியே போய் பழகிறதுக்கான ஒரு சான்சஸ் பெண்களுக்கு நமக்கு அதிகமாக கிடைக்காது. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வேலை பார்க்குற ஒரு நிலைமையில தான் நம்மளோட மனசு யோசிக்கும். அப்படிங்கிற போது நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இப்போ டான்ஸுக்கு போவோம், இல்லைனா யோகா அந்த மாதிரி ஏதாவது கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா நம்ம போய் ஜூம்பா அந்த மாதிரி டான்ஸிங் கிளாஸஸ்லாம் நம்ம போவோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் படிக்கணும் நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா எதையிலுமே டைவர்ஷன் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஒன்லி படிப்பு, அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். படிப்பில்
மட்டும் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டோட இருக்கணும். ஒன்ஸ் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த படிப்புக்குள்ளே போகும்போது அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த உலகம் வந்து அழகாக இருக்கும். நான்லாம் வந்து எப்போவுமே ஒரு கற்பனையோடு தான் படிப்பேன். இப்போ ஒரு புக்கு எடுத்துட்டோன்னா இந்த புக்கில் இதை சொல்லியிருக்காங்கன்னா அது அப்படியே கற்பனைக்கு கொண்டு போவோம். கற்பனையில் இந்த உலகம் இவ்வளோ அழகாக இருக்குது, இந்த படிப்பு இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அண்ணாவை பற்றி படிக்கிறோமா, இல்லைனா வந்து நம்ம ஏதாவது ஸ்கீம்ஸ் படிக்கிறோம், ஏதாவது திட்டங்கள் பற்றி படிக்கிறோன்னா அந்த திட்டத்தை அப்படியே கண் முன்னாடி கற்பனை பண்ணி பார்ப்பேன் நான். இப்போ நம்ம வந்து இப்போ நிறைய இந்த காலத்து பெண்கள் நம்ம பார்க்குறோன்னா வீட்டிலேருந்து நம்ம ஓகே ஏதாவது ஒன்று வெளியே போய் ஏதாவது விஷயம் பண்ணலாம் முயற்சிக்கலாம்னு சொல்லும்போது நம்ம வந்து ஜும்பா டான்ஸ் போடுறதுல ஜிம் போகிறது அதெல்லாம் வந்து நிரந்தரமானது கிடையாது. அது வந்து தற்காலிகமாக நம்ம, ஆனால் எப்போவுமே நம்ம ஆரோக்கியமாக உள்ளுக்கு மனதுக்குள்ளேயும் சரி மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி நிரந்தரமாக இருக்கணும். நிரந்தரமாக ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும்னு நம்மளோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான். நம்ம வந்து நிரந்தர வேலை தான். அதுக்கு வந்து முக்கியமாக வந்து அரசு வேலையை நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உண்மையாகவே நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நான் இவ்வளோ நாள் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் அப்படி இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு நான் அந்த ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிச்சோ அன்னைக்கு நான் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். இன்ன வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீ, எதுக்கு என்ன ரீசன்? உண்மையாகவே அதுக்கு காரணம் நான் அரசு வேலைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்காது அப்படின்னு நினச்சி நான் ஏங்கின ஒரு விஷயம் என் லைஃப்பில் எனக்கு கிடச்சிருக்கு. அதுவும் என்னோட முயற்சி, என்னோட முழு முயற்சி, என்னை நம்பி நான் போட்ட என்னை மட்டுமே நம்பி போட்ட ஒரு எஃபோர்ட் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது உண்மையாகவே நானே விரும்ப ஆரம்பிக்கிறேன் அப்படிதான் நான் சொல்ல முடியும். இது வந்து தற்காலிகம். அதான் நிறைய பெண்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் வந்து அந்த விஷயம்லாம் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக நீங்கள் பண்ணுறதுங்க தற்காலிகமானது தான் சொல்லுவேன். ஜிம்பா போகிறது எதுவுமே எப்போவுமே நிரந்தரமானதுன்னா உங்களுக்கு படிப்பு தான், அறிவு தான். அந்த அறிவை உங்ககிட்ட இருந்து யாராலையுமே திருடவே முடியாது. அறிவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நான் சொல்லுவேன். நம்ம அழகுக்கும் சரி நம்ம தோற்றத்துக்கும் சரி நம்ம தற்காலிகமான ஒரு விஷயத்துக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளோட அறிவு என்னைக்குமே அறிவு தான். நம்ம வந்து அறிவற்றம் காக்கும் கருவின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அறிவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படித்த நிலைமைக்கு வந்தால் நம்மளை யாராலையுமே நம்ம வீழ்த்த முடியாது. இப்போ நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னாலும் சரி, நீங்கள் இப்போ நம்ம ஹெட்ஃபோன் இருக்குது, நமக்கு ஆன்லைன் மோடில் நிறைய வந்து படிப்பு புக்ஸ்லாம் வந்து நம்ம ஆடியோ ஃபார்மேட்லேயே கேட்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸை நமக்கு படிக்க தேவைப்படுற எக்ஸாமினேஷன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் புக்ஸ் எதுவுமே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நம்மளோட அரசு இப்போ ஸ்கூல் புக்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கேட்டுகிட்டே வந்து போய் நீங்கள் வாக்கிங் போகும்போதே ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ அது வந்து இன்னுமே உங்களை இம்ப்ரூவ் பண்ணும். படிக்கிறது கஷ்டமாக உங்களுக்கு தோணாது. புக்ஸு வந்து உட்காந்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஆடியோ ஃபார்மேட்டில் நம்ம கூட வந்து புக்ஸ் நிறைய கேட்கலாம். காதில் நீங்கள் நடக்கும்போதும் சரி, காதால் நீங்கள் கேட்ட ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் பதிய வச்சாலும் அப்படியே நீங்கள் ரீகால் கூட பண்ணிட்டு போகலாம். அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்னையும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ வந்து அதே மாதிரி நான் மற்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஜிம் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ஜூம்பா போகிறதாலும் எல்லா பெண்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ நீங்கள் செய்யலாம். யாருமே உங்களை கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா உங்களோட விருப்பம், நீங்கள் உங்களோட சம்பாத்தியம், நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நிரந்தரம் இல்லாத அந்த விஷயங்களை தேடி ஓடுறதை விட எது நிரந்தரமோ அந்த விஷயத்தை நோக்கி போங்க. முக்கியமாக படிப்போ, அதுக்கு வந்து படிச்சிங்கன்னா நீங்கள் அரசாங்க வேலைக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வாழ்கிற லைஃப் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இனிமேல் ஒரு நல்ல பெட்டர் பர்சனாக நீங்களே உங்களை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஆறுதல் தர விஷயம் அப்படிங்கிறது ஒரு புத்தகமாக மாற்றிக்கோங்க, உங்களுக்கு புக்ஸாக மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அழும்போதும் சரி, எவ்வளோ நாள் ஒருத்தவங்க நம்மளை அழ வைப்பாங்க. ஒரு நாள் அழுவோம், 2 நாள் அழுவோம், ஒரு வாரம் அழுவோம், ஏன் ஒரு வருஷம் கூட நம்ம அழலாம். அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த அழுகைங்கிறது விஷயத்த நம்ம மாற்றிட்டு இன்னொரு விஷயத்தில் நம்ம அதை மாற்றி தானே ஆகணும். நம்மளோட ஃபோக்கஸை நம்ம என்னென்னா எவ்வளோ திட்டுறாங்களோ அந்த ஈக்குவலாக நம்ம வந்து அந்த புத்தகத்தில் நம்ம செலுத்தும் போது அது அப்படியே நமக்கு மறக்கும். ஏன்னா ஒருத்தவங்க நம்ம திட்டும்போது ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை வந்து தாங்க முடியாமல் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து புத்தகத்துக்கு மேலே நம்ம வந்து ஆர்வத்தை செலுத்தணும். அதுதான் நமக்கு முக்கியமாக, அதுதான் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல். புத்தகங்கள் தான் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல் நான் சொல்லுவேன். உங்களை எவ்வளோ திட்டுறாங்க, எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, நம்ம அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க. அது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த டைமை வந்து என்ன பண்ணுங்கன்னா புத்தகத்தில் செலுத்துங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நான் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் நான் உடனே போய் புக்கை தான் உட்காந்து படிப்பேன். அது என்னவோ தெரியாது, எனக்கு வந்து அந்த புத்தகத்தை படித்தா அது எல்லாமே எனக்கு மறந்துடும்.
நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டிக்கோங்க, நான் அதை வந்து ஃபுல்லாக எனக்கு புத்தகம் என் கூட இருக்குது, எனக்கு படிப்பு கூட இருக்குது, அந்த ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மற்ற பெண்களுக்குமே சொல்லுவேன். எப்போவுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த விஷயம் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி படிக்கணுமா அப்படிங்கிறது என்றைக்குமே நினைக்காது. படிக்கணுமான்னு மட்டும் என்றைக்குமே நினச்சிடாதீங்க. படித்தா நல்லா இருக்கலாம். ஏன்னா நான் என்ன மாதிரி சரி இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து சொல்கிறேன்னா நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். ஏன்னா நானுமே யூத் பேப்பரில் நிறைய பேரோட இன்டர்வியூ பார்த்துருக்கேன். பார்த்து அவ்வளோ இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். உண்மையாகவே வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இன்றைக்கி எனக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு நான் சொல்லுவேன்.